நம் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பில் தேவன் பேச தந்த வாய்ப்பிற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்தை ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஜெபின் என்று ஒரு தம்பி தன் அப்பாவுக்காக ஒரு ஹோட்டலில் உணவு வாங்குவதற்காக போகிறான். தன் பைக்கை அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஏதோ கை வந்துட்டு போவதை போல உணர்றான். சரி, குப்பை தொட்டிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்னுட்டு ஜெபின் அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் பார்க்குறான். அங்கே ஒரு முதியவர் அந்த குப்பை தொட்டியில் ஏதோ தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ ஜெபின் அந்த முதியவரை பார்த்து, ஐயா, குப்பை தொட்டியில் ஏதாவது விழுந்துருச்சா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ட்டு கேட்குறான். கேட்டுக்கிட்டே அந்த முதியவருடைய கைகளை பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய உணவுகள் ஒரு சிலவற்றை அந்த முதியவர் கைகளில் பார்க்குறான். அந்த அதிர்ச்சியோடையே ஜெபின் அந்த முதியவரை பார்த்து கேட்குறான், ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த முதியவர் ஜெபினை பார்த்து சொல்கிறாரு, நான் தம்பி ஒரு தனியார் கல்லூரியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்தேன். எனக்கு தொண்டையில் நடந்த ஒரு ஆப்ரேஷன் காரணமாக என்னால் கத்தி பாடம் நடத்த முடியலை. அதற்காக அந்த தனியார் கல்லூரி மேனேஜ்மெண்ட் என்னைய வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நான் வேலை போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலான்னுட்டு வீட்லேயே சின்னதாக ஒரு டியூஷன் ஆரம்பித்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னு காரணம் கேட்டால், நீங்கள் பேசுகிறது எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்ட்டு எல்லா பிள்ளைங்களும் நின்றுட்டாங்க. இன்றைக்கி காலையில் என் மனைவி சுகர் மாத்திரை போடணுங்க, சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு சட்டையை மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் பேக்கெட்டில் சுத்தமாக காசு இல்லை. நான் இது வரைக்கும் பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை தம்பி. அதனால தான் குப்பை தொட்டியில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார். இந்த உலக பிரகாரமான கணவனே தன்மானத்தை விட்டு தன் மனைவிக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அன்பு எவ்வளோ ஆழமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனுடைய அன்பே இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளையெல்லாம் படைச்ச நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ தூரம் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? தயவு செய்து வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. அவர் நம்முடைய பாவத்திற்காகப்பட்ட கஷ்டத்தை ஏசாயா 53:5, மத்தேயு 20:19, லூக்கா 23:16 மற்றும் யோவான் 19:1 சொல்லியிருக்காங்க. இதை புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, மனித உருவில் தெய்வத்தை, அதாவது வந்த தெய்வத்தை உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் சாட்டையில் அடிக்கிறாங்க. அந்த சாட்டைக்கு கிட்டத்தட்ட 7 பிரிவுகள் இருக்குது. அந்த 7 பிரிவிலையும் முனையிலையும் ஒரு காப்பர் கொக்கி பொருத்தப்பட்டு இருக்குது. அந்த கொக்கி ஒரு மனுஷனுடைய உடம்புல போய் குத்தி அவனுடைய சதையோடு சேர்த்து இரத்தத்தையும் கிழிச்சி எடுத்துட்டு வருமாம். அப்படி கிட்டத்தட்ட 40க்கும் குறைவான அடிகள் நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் வாங்கியிருக்காரு. அவரை அடித்து முடித்த பிறகு அந்த இடத்த பார்த்தா சுற்றி இரத்தமும் சதையுமா சின்ன சின்ன பீஸாக கிடந்திருக்கு. அதோட நம்மளுடைய கடவுளை விடலைங்க. அவருடைய தலையில் முள்முடியை சூட்டினாங்க.
அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை அவர் முன்னாடி பேசினாங்க. அவர் மூஞ்சில காரி துப்புனாங்க. இது எல்லாத்தையும் அவர் சகித்து கொண்டார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நாமும் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி. இப்படி சதையும் இரத்தமுமாய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னைக்கு நம்மளை நோக்கி கூப்பிடுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேல்ன்ற ஒரு மனுஷனை காயின், அதாவது அவனுடைய சகோதரனே, அவனை கொன்றுட்டான். அவனுடைய இரத்தத்தின் சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் இரத்தம் சிந்திருக்காரு. அவருடைய இரத்தத்தின் சத்தம் இன்னைக்கு நம்மளை நோக்கி கூப்பிடுது. இந்த உலகத்தில் நாம் வாழப்போவதே சொற்ப நாட்கள் தான். மரித்த பின் உன் வாழ்க்கை எங்கே வாழப்போகிறாய்?